வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி நம்ம இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம் பிள்ளைகளின் வேலை மற்றும் வெளிநாடு வாய்ப்புகளை எல்லாவற்றிலும் மண்ணள்ளி போடும் சங்கிகள். என்ன சார் புதுசாக ஒரு இதை சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம், இப்படி ஒரு வேலை நடக்குது. அதாவது வெளிநாடுகளில் வாழக்கூடிய சங்கிகளுக்கு சாவுமணி அடிக்க போகிறாங்க. அதுக்கு உண்டான வேலைகள் சுறுசுறுப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படிங்கிற விஷயத்தை பற்றின விரிவான செய்தி என்னன்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. கடந்த ஜூலை 13ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரை ஒருத்தர் இந்தியாவுக்கு வந்தார். அவர் பேர் ஆர்ச் பிஷப் பால் ரிச்சர்ட். சரியா? இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வேட்டிகன் நகரத்தை சார்ந்தவர். வேட்டிகன் சிட்டின்னு சொல்கிறோம்ல, அந்த வேட்டிகன் சிட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான கார்டினலில் அவரும் ஒருத்தர். அவர் அந்த வேட்டிகன்றது ஒரு தனி நாடாகத்தான் பார்க்கப்படுகிறது. சரியா? அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அப்படி சொல்லக்கூடிய ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒருவர் இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். அவர் ஏன் வந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை. இந்தியாவில் கடந்த பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு உள்ள 11 ஆண்டுகளில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக என்னெல்லாம் வன்முறை ஏவப்பட்டுள்ளது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஒரு பெரிய டீட்டெயிலான ஒரு லிஸ்ட்டை அனுப்பிச்சி விட்ருக்குறாங்க வேட்டிகன் நகரத்துக்கு. நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு காரணத்துக்காகவே எங்கள் மேலே இப்படிலாம் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, 500க்கும் மேற்பட்ட சிறிய பெரிய கிறிஸ்தவ சர்ச்சுகள் ஆலயங்கள் மீது தாக்குதல் நடந்தது. சுமார் 12,000 கிறிஸ்தவர்கள் மீது நடந்த தாக்குதல் கொடுமையானது. 1500 கிறிஸ்தவ அமைப்புகள் மீது நடந்த ஆதாரமற்ற சிறிய மற்றும் பெரிய ரைடுகள். 2800 கிறிஸ்தவ அமைப்புகளுக்கு சொந்தமான நிலங்களை அபகரிக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். கிறிஸ்தவ அமைப்புகளுக்கு சொந்தமான பள்ளிக்கூடம் கட்டடங்கள், கல்லூரிகள் கட்டடங்கள் மீது பாஜக, விஸ்வ இந்து பரிஷத், RSS, பஜ்ரங் தள், ABVP, தமிழ்நாட்டில் உள்ள இந்து முன்னணி போன்ற அமைப்புகளால் தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த புகாரை அனுப்பியிருக்கிறாங்க. இந்த புகார்கள்லாம் வந்த பிறகு அந்த ஆர்ச் பிஷப் சொன்னல பால் ரிச்சர்ட், அவர் இந்தியாவுக்கு இங்கே உள்ள கிறிஸ்தவ அமைப்புகளையும் சந்திச்சிருக்கிறாரு. பல்வேறு இடங்களுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்காரு. பிறகு நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை நேரில் சந்திச்சிருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். ஜெய்சங்கரை சந்தித்து இது மாதிரிலாம் புகார் வருதுங்க, நீங்கள் எங்கள் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் எப்படி ஏற்பட்டதுன்னு நீங்கள் கொஞ்சம் பார்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கேட்டதுக்கு ஜெய்சங்கர் தகுந்த நடவடிக்கை எடுக்கிறோங்க அப்படின்னு பதில் சொல்லியிருக்கிறாரு. அதோடு இங்கே முடிஞ்சிருச்சு, அவர் போயிட்டார். இப்போது மேற்கத்திய நாடுகள் என்ன செய்கிறது என்றால், இந்தியாவில் இந்துத்துவ அமைப்புகள் மூலமாக கிறிஸ்தவர்களின் வாழ்க்கைக்கும் உயிர்களுக்கும் ஆபத்து ஏற்படுத்துகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இவர்களில் பலர் வெளிநாடுகளில் வேலையும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். மேற்கத்திய நாடுகளிலேயே வேலை பார்க்கிறார்கள். ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் இவர்கள் அங்கேயும் வேலையில் இருக்காங்க. வேலையில் இருப்பது மட்டும் இல்லாமல் சமூக ஊடகங்கள் மூலமாகவும் நேரடியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த இந்துத்துவ அமைப்புகளுக்கு பண ரீதியாகவும் உதவி செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இப்போ என்ன பரிசீலனை செய்யப்படுகிறதுனா, சில விஷயங்களை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு பதில் நடவடிக்கை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சில சஜஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா, கிறிஸ்தவ நாடுகளில் இந்துக்கள் பெற்றிருக்கும் குடியுரிமையை மறுபரிசீலனை செய்வது. இவன் உண்மையிலே சாதாரண இந்தியனா இல்லை இந்துத்துவா வெறி பிடிச்ச இந்தியனா அப்படின்னு பார்த்து
சிட்டிசன்ஷிப் கொடுத்துருந்தா கூட சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணி திருப்பி அனுப்பிடலாம் அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, இந்தியாவிலிருந்து வரும் இந்துக்களுக்கு கொடுக்கப்படும் வேலை வாய்ப்புகளை மறுபரிசீலனை செய்யலாம். விசா முடிந்த பிறகும் கிறிஸ்தவ நாடுகளில் இருக்கும் இந்தியர்களை வெளியேற்றுவது. இந்தியாவுக்கு கிறிஸ்தவ நாடுகளில் இருந்து கொடுக்கப்படும் வேலைவாய்ப்பு பற்றி மறு ஆய்வு செய்வது. கிறிஸ்தவ நாடுகளில் இருந்து கொண்டு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கும் இந்தியர்களை கண்டறிந்து அவர்கள் விசாவை ரத்து செய்து இந்தியாவுக்கு திருப்பி அனுப்புவது. கிறிஸ்தவ நாடுகளில் இருக்கும் இந்து அமைப்புகளுக்கு தடை விதிப்பது. கிறிஸ்தவ நாடுகளில் இருக்கும் இந்து கோயில்களை முற்றிலுமாக அகற்றுவது. கிறிஸ்தவ நாடுகளில் இருக்கும் இந்தியர்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்ட குடியுரிமையை பற்றி மறுபரிசீலனை செய்வது. கிறிஸ்தவ நாடுகளில் இந்துக்கள் கம்பெனிகள் கடைகள் நிறுவனம் வைத்து நடத்தி வந்தால் அதன் உரிமத்தை மறு ஆய்வு செய்வது. கிறிஸ்தவ நாடுகளில் இந்திய இந்துக்கள் நிலம் வாங்கி இருந்தால் அதையும் மறு ஆய்வு செய்வது. கிறிஸ்தவ நாடுகளில் இருந்து இந்தியாவர்களுக்கு கொடுக்கப்படும் விசா நடைமுறையில் மாற்றங்களை கொண்டு வருவது. மேல் படிப்புக்காக கிறிஸ்தவ நாடுகளுக்கு இந்தியாவிலிருந்து வரும் மாணவர்கள் சேர்ப்பது குறித்து மறுபரிசீலனை செய்வது. அப்படின்ற இடத்துக்கு உலக நாடுகள் நகரத் தொடங்கிவிட்டது அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள செய்தி. அப்போ இந்த செய்தியின் மூலமாக என்ன செஞ்சு வச்சுருக்கிறாங்கன்னு நல்லா யோசிச்சு பாருங்கள். திரும்ப திரும்ப இவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க, அங்கியா லுங்கியா சங்கியான்னு பேசிகிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ என்ன ஆக போகுது, வளைகுடா நாடுகளிலும் இது நடக்கலாம், மேற்கத்திய நாடுகளிலும் இது நடக்கலாம். அப்போது வெளிநாடுகளுக்கு வேலை தேடி செல்லக்கூடிய இந்தியர்களுக்கு தானே இது பாதிப்பு வரும். இந்த சங்கி பயலுக இவ்வளோ நாள் நம்ம இந்தியாவுக்கு பேர் எப்படி இருந்தது, இந்தியா ஒரு செக்குலர் நாடு, மதச்சார்பின்மை கொண்ட ஒரு நாடு. இந்தியாவில் எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் சமமான உரிமை உண்டு, சமமான சுதந்திரம் உண்டு அப்படின்ற ஒரு பேர் இருக்கும்போது நம்மளால் பாகிஸ்தான் ஒரு மதவாத நாடு, அது மத தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறது அப்படின்னு சொல்லி ஐநா சபையில் நம்மளால் பேச முடிஞ்சுது. அப்போ பாகிஸ்தான் இடம் இங்கே இருந்தது, நம்ம இடம் இங்கே இருந்தது. இப்போ எப்படி போயிடுச்சு, ரெண்டு சமமாகி போயிடுச்சு. பாகிஸ்தான் இஸ்லாமிய தீவிரவாத நாடு, அப்போ இந்தியா அது இந்து தீவிரவாத நாடு அப்படின்ற இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டீங்கல்ல இந்த சங்கி பயலுக. அப்போ என்ன நடக்க போகுது, வெளிநாடுகளில் இத்தனை காலம் இந்தியாவுக்கு இருந்த ஒரு நல்ல பேர் கெட்டு போச்சு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வருது. அப்போ இந்த மேற்கத்திய நாடுகள் பூரா சேர்ந்து இந்தியர்களுக்கு விசா கொடுக்கறதுலேருந்து எல்லாத்தையுமே இன்னொரு வாட்டி யோசிங்கப்பா, அதுக்கு வேலை சைனாக்காரனுக்கு கொடுத்துட்டு போயிடு. பெரும்பாலும் இந்தியர்கள் செய்யக்கூடிய வேலைகள் இல்லைன்னா சைனாக்காரன் செய்கிறதுன்னு தான் இருக்குது. அப்போ இந்த வேலை வாய்ப்புகளில் நமக்கு நம்ம பிள்ளைகளுக்கு தான் இடம் கிடைக்காம போகுது. நம்பர் 1. நம்பர் 2, ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கையும் திருப்பி அனுப்புறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நமக்கான பல வாய்ப்புகள் பூரா மறுக்கப்பட போகிறது, நம்மளுடைய முன்னேற்றங்கள் தடுக்கப்பட போகிறது. இங்கேயே இந்தியாவுக்குள்ளேயே உட்காந்து குண்டு சட்டியில் குதிரை ஓட போகிறீங்களா நீங்கள்? இவன் என்ன சொல்லுவான் திரும்ப திரும்ப, வா சங்கியா வா, மசூதியை இடிக்கலாம், வா சர்ச்சையை இடிக்கலாம், அவனை கொல்லு, இவனை வெட்டு, பீஸாவில் மாட்டுக்கறி இருக்கான்னு பாரு. இதுதானே நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. இந்த கடந்த 11 வருஷத்தில் இந்தியாவில் என்ன நடந்திருக்கு? எவன் என்ன சோறு திங்கிறான், எவன் என்ன ட்ரெஸ்ஸு போடுறான், இதுதானே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னா வா மசூதியை இடிப்போம், தர்காவை இடிப்போம், சர்ச்சையை இடிப்போம். அந்த இந்த சர்ச்சு வரலைன்னா அது படிப்பே வந்திருக்காதுடா உங்களுக்கு படிப்பு பேண்ட்டு சட்டையிலேருந்து எல்லாமே அந்த அங்கி வந்ததுக்கப்புறம் தான் கிடச்சிது. அப்போ கூட சரி, அப்போ அவங்க மத மாற்றம் செய்யவே முயற்சி செய்யலையானா நீயும் செஞ்சு பாரு, நீயும் மத மாற்றம் முயற்சி செய்ய. மதம் மாதிரி இந்து மதத்துக்கு வந்தால் எந்த சாதியில் சேர்ப்ப நீ? அடுத்த கேள்வி அங்கே தானே வருது. நீங்கள் தான் சார் சாதியை பற்றி பேசுகிறீங்க, நாங்கள் இந்துவாக தானே சேர்க்கணுன்ற. முதல்ல இது இருக்கிற இந்துக்கெல்லாம் சாதி இல்லை, அதை சூழலை கொண்டு வாங்க பார்ப்போம். அதுக்கு தான் சார் சொல்கிறோம், சாதி சர்டிஃபிகேட்டை கிழிச்சு போட்டால் சாதி போயிடும். இவ்வளோ தானே உனக்கு தெரியும். சாதியை ஒழிக்கணும்னா சாதி சர்டிஃபிகேட்டை கிழிச்சு போடணும். ஏன்னா அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு அவன் வேலை வாங்கிடுறான், அவன் படிப்பில் இடம் வாங்கிடுறான். ஸோ அதையும் கெடுத்துடலன்னா சாதியை ஒழிச்சிடனா சாதி சர்டிஃபிகேட்டை ஒழி. நீ இந்து மதத்துக்கு வான்னு கூப்பிடுறவனை எந்த சாதியில் சேர்ப்ப? அவனை தலித்தில் சேர்ப்பியா, எம்பிசியில் சேர்ப்பியா, பிசியில் சேர்ப்பியா, இல்லை ஐயரில் சேர்ப்பியா? சொல்லு, நீ அதை முதல்ல சொல்லு. அதுக்கப்புறமா நீ இந்து மதத்துக்கு மதம் மாற்றலாமா வேணாமான்றதை பற்றி பேசுவோம். நீ மதம் மாற்றினா கூட மாற்றினவனை எந்த சாதியில் கொண்டு போய் சேர்ப்ப? அதையா சார் சாதின்னு பார்க்குறீங்கன்னா, சாதி தான் இந்து மதம். இந்து மதத்தில் வேறு என்ன இருக்குது? சாதி ஒன்று மட்டும்தான் இருக்குது. சாதியை தாண்டி தான் சாமியே இருக்குதுங்க.
அப்படி இருக்கும்போது நீ அவன் மதம் மாத்துறான் இவன் மதம் மாத்துறான்லாம் நீ பேசுகிறதுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாது. மதம் மாத்துறான்னா அட்லீஸ்ட் அந்த மதத்துக்கு போயிட்டா சாதி இல்லாமையாவது போகும். கிறிஸ்தவ மதத்தை அப்படி சொல்ல முடியாது, இருந்தாலும் இஸ்லாத்துலேயாவது சாதி இல்லாமல் இருக்குல்ல குறைஞ்சபட்சம். அப்போ அவன் மதம் மாத்துறேன்னு சொன்னான்னா கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. நீ மதம் மாற்றி என்ன பண்ண போகிற? கர்வாப்சின்னு ஒன்று பண்ண போகிறேன்னு சொன்னீங்க. அந்த கர்வாப்சியில் என்ன செஞ்சீங்க? யாரெல்லாம் இந்து மதத்துக்கு கொண்டு வந்தீங்க? கொண்டு வந்தவங்களுக்கெல்லாம் என்ன ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்க? இல்லை அவங்களுக்கு அதை இந்து மதத்துக்கு வந்ததுனால என்ன வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சிது சொல்லுங்கள். இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுறாங்க. எல்லோரும் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுறாங்கன்னா எங்கள் ஆட்சி வயசில் இருந்தவங்கெல்லாம் கிறிஸ்தவ மதத்தில் இருந்தவங்கலாம் படித்து ஸ்கூலில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் ஆட்சியெல்லாம் படிக்கலை, எங்கள் அம்மாவே 10th மேலே படிக்கலை. இங்கே இந்து மதத்தில் இருந்ததுனால எங்களுக்கு என்ன கிடைச்சது? ஒன்றும் கிடைக்கல, ஒரு மண்ணும் கிடைக்கல. சரி போனால் போயிட்டு போகிறான், சரி வெளிநாட்டிலையாவது இப்போ வேலைக்கு போகிறான்னு பார்த்தா அங்கேயும் கெடுத்து வச்சுட்டு இருக்கீங்க. இருக்கிறவங்க ஊரா எல்லா வண்டியும் சண்டை எடுத்து வச்சுட்டு இருந்தீங்கன்னா சோத்துக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு யோசிங்க. இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.